ஐபிஎல்ல ஒரு புது ரூல் வந்திருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் பத்தி. இந்த ரூல் பார்த்த உடனே எல்லா டீமோட ஃபேன்ஸும் ஷாக் ஆயிருக்காங்க. என்ன ரூல், என்ன இம்பாக்ட், அடுத்த சீசன்ல என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா சொல்றேன். 18வது ஐபிஎல் சீசன் விறுவிறுப்பா நடந்துட்டு வந்த அப்போ எல்லையில ஏற்பட்ட பதட்டம் காரணமா ஒரு வாரத்துக்கு ஐபிஎல் நிறுத்தப்பட்டுச்சு. இப்போ மீதி இருக்கிற போட்டிகள் மே 17ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் மற்றும் இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் இடையிலான தொடர் காரணமா பல வெளிநாட்டு வீரர்கள் எஞ்சி இருக்கக்கூடிய போட்டியில விளையாட முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதனால விளையாட வராம இருக்கும் வெளிநாட்டு வீரர்களுக்கு பதிலா வேறு வெளிநாட்டு வீரரை அப்படி இல்லைன்னா உள்நாட்டு வீரரை வாங்கிக்கலாம்னு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. ஆனா ரீப்ளேஸ்மெண்ட்காக வாங்கப்பட்ட அந்த வீரர்கள் அடுத்த சீசன்ல அதே அணியில இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் ஐபிஎல் சீசன் ஸ்டார்டிங்ல எந்த பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் அடுத்த சீசன் ஐபிஎல் டீம்ல இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு அறிவிப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா நடப்பு சீசன்ல ஆயுஷ் மாத்ரே, டிவல் பிரேவிஸ், உர்வில் பட்டேல் போன்ற வீரர்களை மாற்று வீரர்களா கொண்டு வந்து அணியை பலப்படுத்தினாங்க சிஎஸ்கே. இந்த நிலையில பிசிசிஐ இந்த புதிய விதிமுறை காரணமா 19வது ஐபிஎல் சீசன்ல மினி ஏலத்துல ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், பிரேவிஸ் போன்ற வீரர்கள் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த ரூல் சம்பந்தமா பிசிசிஐயிடம் சிஎஸ்கே கோரிக்கை வைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த விதிமுறை அமல்படுத்துவதற்கு முன்னாடி அணியில மாற்று வீரர்கள் வாங்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு இந்த புது விதிமுறை பொருந்தாது அப்படின்னு அறிவிக்க வேண்டும்னு பிசிசிஐயிடம் சிஎஸ்கே கோரிக்கை வைக்கவும் போறாங்களாம். எல்லாமே இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த ரூல் உங்களோட ஃபேவரட் டீமை ஹெல்ப் பண்ணுமா இல்ல டஃப் சிச்சுவேஷனுக்கு ஃபேஸ் பண்ண வைக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.